ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? நேற்று கண்டினியூஷன் என்னன்னாக்கா, முத்து வந்து சீதா கிட்ட சொல்லுவான், சீதா இதில் என்ன இருக்குது சீதா, அவரும் தான் ட்ரை பண்ணார், ஆனால் நான் எப்படி முடிஞ்சிருச்சு, அவரும் வந்து உண்மையாக தான் ட்ரை பண்ணார், கடை கிடைக்கணும், நாங்கள் 2 பேருமே ட்ரை பண்ணோம், அது என்னால் முடிஞ்சிருச்சு, இதில் என்ன இருக்குது, இதெல்லாம் பெருசு பண்ணாத, இதெல்லாம் நீ போய் அருண் கிட்ட கேட்காதன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் சீதா வந்து பயங்கர அப்செட் ஆகிட்டு அதோட அவளும் கிளம்பிடுவா. இங்கே நீத்து வந்து ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணுவாங்க. புது செஃப் வந்து எடுத்துகிட்டு வந்து மேடம் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. நீத்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு ரவி, ஆனால் உங்களவெல்லாம் இல்லை, நீங்கள் வேணா பாருங்கள், ரெசிபி கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். உடனே ரவியும் வந்து ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் ரவியோட மாமனாரும் மாமியாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, இவங்க 2 பேர் மட்டும் தனியாக பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரவி ஒரு ஃபோன் வரும்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக போயிடுவான். அந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்ணி இவங்க 2 பேரும் உள்ளே வந்து இந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, ரவியெல்லாம் நீ வந்து வேலையை விட்டு அனுப்பிடணும், அவர் இனிமேல் இங்கே தான் ஒர்க் பண்ணணும், நீ இதுக்கப்புறம் ரவியை வந்து உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவாங்க. இந்த பொண்ணு சொல்லுவா, அது ரவியோட விருப்பம், நீங்கள் ஏன் இதிலெல்லாம் இன்வால்வ் ஆகுறீங்க, ஓ அப்போ நீ அனுப்ப மாட்டே, அப்படின்னா உங்களுக்குள்ளே ஏதாவது இல்லீகல் அஃபேர் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. இதை கேட்டோடனே நீத்து அழுதுகிட்டே போயிடுவா. இங்கே வந்து சீதா வந்து கோவமாக இருப்பா. அருண் வந்தோடனே கேட்பா, நீங்கள் எதுக்கு என்கிட்ட பொய் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. அவன் கேட்பான், என்ன பொய் சொன்னேன் நான், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், எங்கள் அம்மா கடை கிடைச்சது எங்கள் மாமாவால் தான், உங்களால் இல்லை, எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு. ஓ அப்படியா, நானும் ட்ரை பண்ணேன், நானும் கமிஷனர் கிட்ட போயிட்டு நான் நேர்மையான விதத்தில் ட்ரை பண்ணேன், அவன் ஏதாவது காசு கொடுத்து இல்லைனாக்கா ஆளை மிரட்டி இது பண்ணியிருப்பான். அக்யூஸ்டுங்கெல்லாம் அப்படி தானே, நான் டெய்லி எத்தனை அக்யூஸ்டு பார்க்குறேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான், நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க. உடனே இவன் சொல்லுவான், என்கிட்ட நீ அவனை பற்றி பேசாத, எனக்கு அவனை பிடிக்காது, எனக்கு பிடிக்காதவங்க கிட்ட நீயும் பேசக்கூடாது சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை ஆகிடும். இதனால சீதா வந்து இவன் சொல்கிறான், உனக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்க பிடிச்சவங்க கூட இரு, என்கிட்ட எதுக்கு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணோடனே அவள் கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பிடுவா. நீங்கள் தான் என்னை பிடிச்சவங்க கூட இருக்க சொன்னீங்கல்ல, நான் போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவா. இங்கே நீத்து அழுதுகிட்டே வந்துருவா. அதை பார்த்து ரவி பின்னாடியே ஓடி வந்துட்டு, நீத்து என்னாச்சு நீத்து, ஏன் அழுதுகிட்டே வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்க அவன் ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டா. இல்லை என்னால் உங்கள் ஃபேமிலியில் ப்ராப்ளம் ஆனான்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து சொல்கிறா, ரவி நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் வந்து தப்பாக பேசுகிறாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு. உடனே ரவி வந்து இவளை அப்ரிஷியேட் பண்ணுவான். இல்லை எனக்கு வந்து சொந்தமாக ஹோட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஆசை நீத்து, என்னால் ஸ்ருதி கூடலாம் ஒர்க் பண்ண முடியாது சொல்லுவான். சரி அப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள், நீங்கள் சொந்தமாக ஹோட்டலில் வந்து ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு இந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ணி இவளும் ப்ராமிஸ் வாங்கிடுவா. அவனும் ப்ராமிஸ் பண்ணிடுவான். ப்ராமிஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவான். இங்கே மீனா அவங்க அம்மா வந்து பேசிட்டு இருப்பாங்க, ஸ்ருதி ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா, ஆனால் ரோஹிணி எல்லாம் இந்த மாதிரி இல்லையே சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போதே இவ வந்துருவா, சீதா வந்துருவா. சீதா வந்து ஒரு மாதிரி வந்துருவா. என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி சண்டே ஆயிடுச்சு எங்களுக்குள்ள, அவரே வந்து கூப்பிடுற வரைக்கும் நான் போக மாட்டேன்னு சொல்லுவா. இவங்க 2 பேரும் அட்வைஸ் பண்ணுவாங்க, ஏமா இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாது சொல்லிட்டு. அப்புறமேட்டா அவங்க தம்பியும் வருவான். இதே வேலையாக போச்சு, மேரேஜ் ஆன ஸ்டார்ட்டில் நல்லா இருக்கீங்க, அதுக்கப்புறம் சண்டை போட்டுட்டு வந்துடுறீங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்லுவா, இல்லை நான் வந்து அவர் வந்து கூப்பிடாம நான் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லுவா. சரி இப்போ கோவமா இருக்கா, விட்டுருவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டுருவாங்க. இங்கே நெக்ஸ்ட் சீனில் வந்து மீனா வந்து முத்துக்கிட்ட வந்து சொல்லுவா, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, சீதா கோச்சிக்கிட்டு வந்துட்டா, எல்லாம் உங்களால தான் சொல்லிட்டு சொல்லுவா. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோடில் மனோஜ் வந்து ஒரு குழந்தைய அடிச்சிடுறான். உடனே அவனை வந்து டாக்டர் வந்து நீங்கள் குழந்தையாவே இருக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். உடனே அவனும் குழந்தை மாதிரியே இது பண்ணுறான். இதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் எபிசோடில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.